ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு தாரகை பொட்டிக். ஆல்ரெடி 3 கிளாஸ் போயிருக்குங்க. இன்னைக்கு வந்து 4th டே கிளாஸ்ல ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த கோல்டன் பீட்ஸ் வச்சு ஹேங்கிங் வச்ச மாதிரி செய்வாங்க இல்லைங்களா, அந்த பிரேஸ்லெட் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 கிளாஸ்ல எலாஸ்டிக் பத்தியும் மெட்டீரியல்ஸ் பத்தியும், அது மட்டும் இல்லாம த்ரெட் எலாஸ்டிக் வச்சு எப்படி நாட் போடுறது அது பத்தியும், பேங்கிள்ஸோட மெஷர்மெண்ட் வச்சு எப்படி நம்ம ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்றது அதை பத்தியும் ஷேர் பண்ணியிருந்தேங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஹேங்கிங்ஸ் மாடல்ல எப்படி பிரேஸ்லெட் செய்யலாம் தாங்க. ஹேங்கிங்ஸ் மாடல்ல பிரேஸ்லெட் செய்யறதுக்கு பீட்ஸ் வந்து எடுத்துக்கணும். பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கிராக்கல் பீட்ஸ்லாம் செய்யும்போது கொஞ்சம் கிராண்ட் லுக் இருக்கும். கோல்டன் பீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் கிராண்ட் லுக் இருக்கும். ஸோ கிராக்கல் பீட்ஸ் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு டியூவல் ஷேட்ல இருக்கிற கிராக்கல் பீட்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஜம்ப் ரிங், 2mm பீட், இது வந்து கோல்டன் பீட். இந்த மாதிரி பேக்கெட்லேயும் கிடைக்கும். நம்ம 50 கிராம் 100 கிராம்ஸ்னு கூட இதை வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ம்ஸ் வந்து இந்த பீட்ஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு பட்டர்ஃப்ளை சார்ம்ஸ் எடுத்திருக்கேன். இதே கலரில் எந்த சார்ம்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 0.7ல கிறிஸ்டல் டெக் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். 0.8, 1.0 எதுனாலும் எடுத்துக்கலாம். பட் பிகினருக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் டூல்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் செயின் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு ஹெட்பின் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ஹேங்கிங்ஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எலாஸ்டிக் வாங்கின உடனேயுமே இந்த இடத்துல ஒரு லூப் இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி புல் பண்ணாவே இது வந்து கலண்டு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து நீங்கள் கட் பண்ணக்கூடாது. என்னோட ஹேண்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 inches. என்னோட அளவுக்கு தான் நான் மேக் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஷேர் பண்ண வீடியோவில் 8mm பீட்ஸில் இந்த 2.2 சைஸ் இருக்கிறவங்களுக்கு 20 பீட்ஸ், 2.4 சைஸ் இருக்கிறவங்களுக்கு 22 பீட்ஸ், இந்த மாதிரி பீட்ஸோட கவுண்ட் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இந்த மாதிரி பீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் மேக் பண்ணும்போது அந்த ஹேண்டோட சைஸ் வந்து எக்ஸாக்டாக தெரிஞ்சாதான் பண்ண முடியும். ஓகேங்களா. ஏன்னா நடுநடுவில் நம்ம இந்த பீட்ஸும் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த பீட்ஸோட அளவுமே கவுண்டபிள் தான் ஆகும். இப்போ ஒரு பீடாக கோர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 8mm பீட், அதுக்கப்புறமா ஒரு கோல்டன் பீட், அதுக்கப்புறமா ஒரு 8mm பீட். இது மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று கோர்த்துக்கலாம். இது போல் கோர்த்துட்டாச்சுங்க. இந்த இடத்துல வச்சு பார்த்தா நமக்கு 6 inchesக்கும் ஒரு பீட் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஆனால் 6 inchesன்னு ஒரு கஸ்டமர் அளவு சொன்னாங்கன்னா அதை விட கம்மியாக இருக்கக்கூடாது. ஒருவேளை கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி இன்ஸ்டேப் இல்லை, சில கஸ்டமர் வந்து கரெக்டாக அளவாக வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்கு என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு த்ரெட் வச்சுட்டு கையில் சுற்றி அளந்து எடுத்துட்டதுக்கு அப்புறமா ஸ்கேல் கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் வந்து குழந்தைங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட ஸ்கேல் வாங்கி ஸ்கேல் அளந்து, இது வந்து இன்ச்சஸ் இல்லைங்களா, இந்த பக்கம் வந்து சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ சென்டிமீட்டரில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 6 inchesனா 16 சென்டிமீட்டர். ஸோ 16 சென்டிமீட்டர் கஸ்டமர் சொல்லும்போது ஒரு 1/2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 பீட் அட்டாச் ஆயிருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு கோல்டன் பீட் வரணும். அதனால ஒரே ஒரு கோல்டன் பீட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நாட் போட்டுடலாம். இதுவும் சேம் நம்ம வந்து ஆல்ரெடி அந்த பிரேஸ்லெட்டில் நாட் போட்ட மாதிரியே தான். நாட் போடுறதுக்கு பீட்ஸ் எல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை டர்ன் பண்ணுறோம், 2வது தடவை டர்ன் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். அகெயின் சேம் அதே மாதிரியே நல்லா இழுத்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு தடவை புல் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது அருந்தே வராது. நம்ம இந்த எட்ஜில் வந்து என்ன சைஸில் விட்டுருக்கோமோ அதே சைஸில் தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஜஸ்ட் அளந்து பார்த்துக்கோங்க. 4 சென்டிமீட்டர் இருக்கு இல்லைங்களா, திரும்ப நம்ம இழுத்து விட்டாலும்
அதே 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை நல்லா டைட்டாக நாட் போட்டு விட்டதுக்கப்புறமா நல்லா இழுத்து விட்டுட்டு இங்கே எட்ஜஸை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எலாஸ்டிக்கை கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பிரேஸ்லெட் ரெடி ஆயிருச்சு. ஹேங்கிங்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செயின் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஹேங்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டபுள் ஹேங்கிங்ஸும் வைக்கலாம், சிங்கிள் ஹேங்கிங்ஸும் வைக்கலாம். இது வந்து ஒன்றில் வந்து 1.5 இன்ச்சஸ் கட் பண்ணிக்கிறேன். டபுள் ஹேங்கிங்ஸ் வைக்கிறதா இருந்தால் ஒன்று சிறுசாகவும் ஒன்று பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டுமே ஒரே சைஸ்லையும் கூட கட் பண்ணிக்கலாம். இது போல் 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் செயின்ஸை கட் பண்ணி வச்சுக்கணும். இல்லை ரெண்டுமே ஒரே அளவாக எடுத்துக்கிட்டாலும் நல்லா தாங்க இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்ஸ் ஆட் பண்ணிடலாம். சாம்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஜம்ப் ரிங் எடுத்திருக்கேன். ஜம்ப் ரிங்லேயும் நிறைய சைஸஸ் இருக்குங்க. 3-4 டிசைன் சைஸஸில் ஜம்ப் ரிங் வந்து இருக்கு. ஜம்ப் ரிங்கில் சாம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதில் சின்னதாக இருக்கிற செயினில் சாம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாம்ஸ் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா நல்லா டைட் பண்ணிடணும். இது வந்து சாம்ஸ் ஆட் பண்ணி ரெடியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன்று இன்னொரு செயினில் நம்ம வந்து பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெட் பின் எடுத்திருக்கேன். ஹெட் பின் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து ஃப்ளாட்டாக இருக்குங்க. இது ஒரு பின். இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. 1.5 இன்ச், 1 இன்ச், 2 இன்ச் இந்த சைஸில் வரைக்கும் இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு 1 இன்ச் இருக்கும். இதில் வந்து ஒரு கோல்டன் பீட் ஆட் பண்ணிக்கிறேன். கோல்டன் பீட் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பீட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையான அளவுக்கு நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப லென்த்தாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ லென்த் தேவை கிடையாது. கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெண்ட் பண்ணிடலாம். இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஜம்ப் ரிங்கில் செயின் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாங்க. திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஜம்ப் ரிங்கில் செயின் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு செயினோட ஒரு எட்ஜஸ் சேர்த்துட்டு கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பீட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஹேங்கிங்ஸும் ரெடி ஆயிருச்சு. இந்த 2 ஹேங்கிங்ஸையும் ஒரு ஜம்ப் ரிங்கில் ஆட் பண்ணிக்கிறேன். இது போல் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிரேஸ்லெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியான ரொம்பவே க்யூட்டான பிரேஸ்லெட் ரெடி ஆயிருச்சு. ஸோ இதில் என்னெல்லாம் மெட்டீரியல் யூஸ் பண்ணோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? ஜம்ப் ரிங், சாம்ஸ், பீட்ஸ், 2 mm கோல்டன் பீட்ஸ் அண்ட் தென் இந்த ஹெட் பின், இதெல்லாமே தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இந்த பிரேஸ்லெட் வந்து வியர் பண்ணும்போது இப்படி தாங்க இருக்கும். ஸோ இந்த ஹேங்கிங்ஸ் வந்து நல்லா அழகாகவே தெரியும். இதில் வந்து இன்னொரு டைப்லையும் நம்ம செய்யலாம். இன்னொரு டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ணுற மாதிரியும் இந்த சாம்ஸ் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அது வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி பொறுத்தது தாங்க. கண்டிப்பாக இந்த பெண்டிங் டூல் தேவைப்படுங்க. இது வந்து இந்த இடத்துல பெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கியர் வயர் யூஸ் பண்ணி எப்படி பிரேஸ்லெட் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.